வழக்கமாக நிதி ஒதுக்கீடு பண்ணி இந்த செக்டார்லாம் ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே கடந்த காலத்தில் பார்த்து எதிர்பார்ப்புலன்னு ஏறக்கூடிய பங்குகள்லாம் இப்போ கொஞ்சம் சற்று ஏமாந்து தொகையடைஞ்சு கீழே இறங்கியிருக்கு. கோல்டு பீக்கில் போயிட்டு கடந்த 2-3 நாட்கள் முன்னாடி ஒரே பெரிய சரிவு, மேலோட்டமாக போயிட்டு தங்கம் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு போய் ஒரு ஸ்பெக்குலேஷன் அடிப்படையில் வாங்கினால் அது ஏமாற்றத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு ப்ரைஸை அசஸ் பண்ணணும். இப்போ அந்த ப்ரைஸு ஓவர் வேல்யூடா, ஃபேர் வேல்யூவா, அண்டர் வேல்யூவான திடீர்னு தங்கம் இறங்குற காரணம்னா எனது பார்வையில் நல்ல ஓவர் வேல்யூ. அந்த RSI சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது 82, 83 இருக்குது. 70 தாண்டிட்டாலே தம்பி இது வித்துடப்பா, இது விற்க வேண்டிய இடங்கிறத கோடு போட்டு காமிக்கிறது. ஒவ்வொரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த இண்டிகேட்டர் இருக்குது. ஒரு ஸ்டாக்கை வாங்குற போதே அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதனுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்கணும். உங்களுடைய ட்ரேடிங் ஆப்லேயே ஒரு ஸ்டாக்குக்கு இருக்குது, இண்டெக்ஸுக்கு இருக்குது, கோல்டுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது ஃபேர் வேல்யூ, அண்டர் வேல்யூ. அப்படி போட்டு ஒரு மீட்டரே காமிக்கும். இதோட நமக்கு என்ன வசதி வேணும்? எல்லா வசதிகளும் இருக்குது. நம்ம பயன்படுத்திக்கிறது தெரியல, தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதானே காரணமே தவிர. ஸோ மார்க்கெட்டுடைய கிளாரிட்டி எனது பார்வையில் அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்கு மேலே தான் ஓரளவுக்கு, ஏன்னா பட்ஜெட்டும் முடிஞ்சிருக்கு, RBIனுடைய பாலிசி டெசிஷனும் தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த பேங்க் நிஃப்டி, பேங்க் ஸ்டாக்ஸு. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எதிர்பார்த்த மாதிரி இது கொஞ்சம் போன பதிவில் சொன்ன மாதிரி பட்ஜெட்டினுடைய எதிர்பார்ப்புகள் பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நமக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி இருந்தால் நம்ம நினச்சிக்கணும். தொலைநோக்கு பார்வையில் பட்ஜெட் அறிவிப்புகள் சில துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் பார்க்கும்போது தொலைநோக்கு பார்வையில் இந்த செமிகண்டக்டர் செக்டார், இந்த மாதிரி க்ளவுடு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நினைக்கிறோமே தவிர, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரயில்வே செக்டாருக்கோ அல்லது ஒரு டிஃபென்ஸ் செக்டாருக்கோ அல்லது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ இது மாதிரியான வழக்கமாக நிதி ஒதுக்கீடு பண்ணி இந்த செக்டார்லாம் ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே கடந்த காலத்தில் பார்த்து எதிர்பார்ப்புலன்னு ஏறக்கூடிய பங்குகள்லாம் இப்போ கொஞ்சம் சற்று ஏமாந்து தொகையடைஞ்சு கீழே இறங்கியிருக்கு. இது ஒரு காரணம். நம்ம பட்ஜெட்டுக்கும் பங்குச்சந்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் மட்டும் நம்ம விவாதிச்சுக்கலாம். பட்ஜெட்டுனால பங்குச்சந்தைக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கவில்லை, சற்று ஏமாற்றம். நீங்க சொன்ன மாதிரி பட்ஜெட் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அளிச்சது. நேற்றுமே 2000 மேல சென்செக்ஸ் பாயிண்ட்ஸ் விழுந்தது. ஸோ இது இப்படி பட்ஜெட்னால ஒரு குறுகிய காலத்துக்கு தான் இந்த மாற்றங்கள்லாம் இருக்குமோ, இல்லை கொஞ்ச நாள் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த STT 2004 அறிமுகப்படுத்த போது அப்புறம் STTங்கிறது வந்தது. அப்போ வரும்போது அதனுடைய தாக்கம் கொஞ்சம் சந்தைக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கொடுத்து அப்புறம் ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிடுது. எந்த மாதிரி வரி சீரமைப்பு பண்ணினாலும் பங்குச்சந்தையை பொறுத்த வரலையும் ஒரு சற்று இறங்கி அதுக்கு தன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏமாற்றம் அளித்ததான்னு நினச்சி கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் புதிய உச்சத்தை தானே போகிறது. இப்போ அதே மாதிரி LTCG, STCG இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற போதும் அப்படி தான் பங்குச்சந்தை அந்த அன்றைக்கி ஒரு சரிவு வந்தது. புதிய உச்சம் வரலையா இப்போது? அதனால் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், ஆல் வைஸ் ட்ரேடர்ஸ் கேன் ஏர்ன் மணி. இந்த சந்தையில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாம் இந்த தங்கத்துக்கு ஏதாவது ஒரு சீரமைப்பு வருமா, ஏதாவது டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் வருமா, ரொம்ப பீக்கில் இருக்குது, இதுக்கு ஏதாவது சாமானிய நடுத்தர மக்கள் கொஞ்சம் வாங்கும் தன்மைக்காக ஏதாவது வரி சலுகைமா எதிர்பார்த்தோம். அதுவும் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்திருக்கு. இனி வருங்காலத்தில் ஏதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அறிவிப்புகள் வந்தாலும் வரலாம். பட்ஜெட்லேயே சொல்லணும்னு கிடையாது. ரெண்டாவது, ஜனவரி GSTலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்கிறது ஒரு பத்திரிகை செய்தியில் படித்தேன். இதெல்லாம் ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்போ மெட்டல் ஸ்டாக்ஸு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். மெட்டல் ஸ்டாக்ஸுக்கு அதில் ஏதாவது சீரமைப்பு, அதுக்கு ஏதாவது வரி சீரமைப்பு வந்திருந்தால் இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஓரளவுக்கு சந்தைக்கு சாதகமாக இருக்கலாம். சாமானியர்களுக்கு, நடுத்தர வர்க்கத்திற்கு ஒரு தங்கமோ ஏதோ வாங்க சொல்கிறேன். இப்போ நல்ல பீக்கில் போச்சு கோல்டு பீக்கில் போயிட்டு கடந்த 2-3 நாட்கள் முன்னாடி ஒரே பெரிய சரிவு. இப்போது இந்த மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது மேலோட்டமாக போயிட்டு தங்கம் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு போய் ஒரு ஸ்பெக்குலேஷன் அடிப்படையில் வாங்கினால் அது ஏமாற்றத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு ப்ரைஸை அசஸ் பண்ணணும். இப்போ அந்த ப்ரைஸு ஓவர் வேல்யூடா,
ஃபேர் வேல்யூவா, அண்டர் வேல்யூவான்னு பார்க்கணும். இதுவே நல்லா ஏறி இருக்கு. அதேமாரி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 10% கரெக்ஷன் பண்ணி திரும்பி பவுன்ஸ் பேக் ஆச்சு. ம். அதில ஏறுனது நல்லாவே ஏற்றம் கொண்டது. அப்போ அந்த சார்ட்ட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது டெக்னிக்கல் நோயிங் பெர்சன்ஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வந்து இந்த இதிலேருந்து இப்ப இந்த மட்டத்திலேருந்து எடுத்த உடனே மறுநாள் காலையில ஓப்பனிங் இப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. இந்த கேப் அப்ல ஓப்பன் ஆகி இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. மார்க்கெட்ட பொறுத்தவரையும் இண்டெக்ஸா இருக்கட்டும், மெட்டல்ஸா இருக்கட்டும், கமோடிட்டியா இருக்கட்டும், கரன்சியா இருக்கட்டும். இந்த கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, ஒரு சர்டன் இடத்துக்கு மேல போயிட்டு ஹையர் ஹை போறபோது கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் வரும். அப்ப என்ன பண்ணணும், இங்க வாங்கி இருக்கிறவங்க சாமர்த்தியமா தன்னுடைய லாபத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். இது சந்தையை பற்றி தெரிந்தவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். இத பத்தி அடிப்படை மற்றும் டெக்னிக்கல் தெரியாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஏறும்னு நினைச்சு யாரோ சொல்லி வாங்கியிருப்பாங்க. YouTubeல சொல்றது பார்க்கறது, ஏதோ பார்த்து வாங்குறாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் மறுபடியும். அது ஃபில் ஆயிடுத்து இப்போ. இப்ப இந்த கடந்த 2, 3 நாட்கள் வர்த்தகத்துல தங்கம் இறங்கி, அந்த லோயர் கேப் அந்த 110லிருந்து கிளம்பி 137 போச்சு கோல்டு பேஸ். அப்போ அதுக்கு மேலேயும் போச்சு. அப்போ அந்த லெவலுக்கு தாண்டி ஒரு சர்டன் லெவல் போறபோது, அந்த ப்ரீவியஸ் டே லோவ ஸ்டாப் லாஸ் வச்சு கொண்டுகிட்டு போணும். அப்போ கொண்டுகிட்டு போறது நம்ம கேப்பிட்டல் எரோஷன் ஆறதுக்கு சான்சஸ் குறைவு. அத செய்ய தவறியிருப்பாங்க. தவறியவர்கள் வருத்தப்படுவார்கள். அதை பின்பற்றியவர்கள் பலனடைஞ்சிருப்பாங்க. இப்போ அந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் கேட்டா இன்னைக்கு பாட்டம்ல இருக்கு. ஆனா சந்தையை பொறுத்தவரையும் உச்சத்தையும் தீர்மானிக்க முடியாது, பாட்டத்தையும் தீர்மானிக்க முடியாது. டெக்னிக்கல் இண்டிகேட்டர், பிரைஸ் ஆக்ஷன் மற்றும் மெட்டல்ஸை பொறுத்தவரையிலையும் குளோபல் ஈவெண்ட்ஸ் தான். குளோபல் ஈவெண்ட்ஸு அன்னைக்கு ஏன் வந்து திடீர்னு தங்கம் இறங்குறதுக்கு காரணம்னா, எனது பார்வையில நல்ல ஓவர் வேல்யூ. அந்த ம். RSI சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது 82, 83ல இருக்கு. 70ய தாண்டிட்டாலே தம்பி இது வித்துடப்பா, இது விற்க வேண்டிய இடங்கிறத கோடு போட்டு காமிக்கிறது. ஒவ்வொரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும், புரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த இண்டிகேட்டர் இருக்கு. அதை முறையா தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு பலன் இருக்கும். அப்போ வந்து அந்த 70க்கு மேல போக போக லாபம்னு நினைச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு ம். போட்டுக்கிட்டு போலாம். அப்போ அந்த 82, 81 வரும்போது ஒரு கரெக்ஷன். அது கரெக்ஷன் வந்து இப்போ நல்லா கீழே இருக்கு. இது பவுன்ஸ் ஆனாலும் ஆகலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் இறங்கினாலும் வரலாம். ஏன்னா இன்னும் த கேட் இஸ் ஆன் தி வால்னு சொல்லுவாங்க. இந்த 50ங்கிறது மேலே 70, கீழே ம். 30, இங்க 50. இந்த 50 இந்த லெவல்ல இருக்கிற போது எந்த பக்கம் போகும்னு தெரியாது. தங்கம் இவ்வளோ பெரிய சரிவுக்கு காரணம் MCX ஃபியூச்சர் 5ஆம் தேதி பிப்ரவரி மந்த்லி எக்ஸ்பைரி. இது ஒரு காரணம். ஓகே. அப்போ ஆ. ஹைல போனவங்க அத ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு செல்லிங் குடுப்பாங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர்ஸ ம். கேரி ஓவர் பண்ணுவாங்க. தட் இஸ் ஸ்விட்ச் ஓவர்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இந்த மந்த் எண்ட் இருக்கிறதுனாலயும் இறங்கி இருக்கலாம். இன்னொரு செய்தி, ஜெரோம் பவுல் ஃபெடரல் கவர்னர் அவரு இந்த 2, 3 மாசத்துல வந்து பணி ஓய்வுக்குனால அவருக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் ஒருத்தர போடுற ம். மாரி ஒரு பேச்சு. அது ஒரு பேர ஒருத்தர் அறிவிச்சதுனால, ட்ரம்ப் ஏதோ ஒரு மீட்டிங்ல அறிவிச்சதுனால, இவரு வந்தால் எல்லாமே வந்தால், போனால் இப்படித்தான் ரூமர்ஸ் தான். பட் மார்க்கெட்ட பொறுத்தவரையும் பிரிசம்ப்ஷன்ல தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. டெக்னிக்கலும் சில டயத்துல ஃபெயில் ஆயிடுறது, ஃபண்டமெண்டலும் ஃபெயில் ஆயிடுது. அப்போ இவர் வந்தால் யுஎஸ் டாலர் இன்கிரீஸ் ஆகலாம். இவர் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். ஏதோ ஒரு இஷ்யூல அது ஒரு செய்தி ஒண்ணு வந்தது. வந்த உடனே என்னாச்சு? அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்து கோல்டு கரெக்ஷன் ஆச்சு. இதெல்லாம் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க, டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், குளோபல் ஈவெண்ட்ஸ் பார்த்து செய்றவங்க பலன். அதுக்கு தகுந்த மாரி அவங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. வைஸ் ட்ரேடர்ஸ் ஆல்வேஸ் ஏர்ன் மனி வித்தவுட் நோயிங் எனிதிங். எதுவுமே தெரியாம நம்ம பங்குச்சந்தையில வருது. யாரோ ஒருத்தர் பேசிக்கிறாங்க. தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கும், இன்னும் ஏறும்பாங்க. ம். 8000 போகும். ஒரு டாலர் 8000 போகும்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அத கேட்டு இவங்க தான் இப்ப என்ன 5000 சில்லறையில தான் இருக்கு போகுது. இது மாரியான செய்திகள்னாலயும் மக்கள் வந்து இன்னசென்ட் பீப்பிள்ஸ் லூஸ் தேர் மனி. தங்கத்த பொறுத்தவரையிலும் 3 இது ஒரு கன்ஃப்யூஸ்டான வேலை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு பீஸ் இருக்கு. கோல்டு பீஸு இப்ப நம்ம பதிவு பண்ற இடத்துல 117.45. இது என்ன சப்போர்ட்ன்னு வச்சுக்கோன்னா, இன்னைக்கு லோ இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு லோ 112.10. நாளைக்கு இந்த ட்ரேடர்ஸ் இதில வாங்கி இருக்கிறவங்க இன்னைக்கோ அல்லது நேத்திக்கோ முந்தாநாளோ வாங்கியிருந்தால், இன்னைக்கு லோவ நாளைக்கு கட் பண்ணக்கூடாது. இத ஒரு ஸ்டாப் லாஸா வச்சு இதெல்லாம் நுணுக்கமான சில யுக்திகள். எல்லாத்துக்கும் பலனளிக்கட்டும். தெரிஞ்சத சொல்றோம். கற்றத கற்பிப்போம். ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இருக்கட்டும். இது ஒரு பரிந்துரை இல்ல. எப்பவுமே எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலும், கமோடிட்டி எடுத்தாலும், கரன்சி பண்ணாலும், எப் அண்ட் ஓ பண்ணாலும், த ப்ரீவியஸ் டே லோ தட் இஸ் EODன்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே ப்ரீவியஸ் ம். டே. அதனுடைய ஹை, அதனுடைய லோ இத மேக்ஸிமம் நம்ம அசஸ் பண்ணி வச்சுக்கிட்டு செய்யணும்.
அப்போ ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆச்சுன்னா அது வீக்கு. ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங். அப்போ உங்கள் லாபத்தை அதிகம் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டே லோவை சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிரேக் ஆகும்போது அதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் டே ஹை அதுக்கு மேலே போகும்போது நீங்கள் கூடவே பிரயாணம் பண்ணணும். இது ஒரு யுக்தி. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் வந்து 117.45 இப்போ நம்ம பதிவு பண்ணுற இடத்துல ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா 112.10. அதேமாரி MCX 1,40,428 இப்போ நம்ம பதிவு பண்ணுற இடத்துல ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னாக்கா 1,33,487. இது இப்போ 5ஆம் தேதி எக்ஸ்பைரி பீரியடு கேரி ஓவர் நடக்கிற டைம் இதோடு. அதேமாரி MCX இந்த கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபாரின் கோல்டு யூஎஸ் கோல்டு இப்போ பதிவு பண்ணுற இடத்துல 4,655. இதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4,405. இன்றைக்கி லோவை வச்சுக்கணும். இதில் யார் என்ன ட்ரேடு பண்ணுறாங்களோ இந்தந்த லோவை ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு, ஸ்டாப் லாஸ் எப்படி சார் நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் தானே இறங்கிருதுன்னு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ வசதிகள் இருக்குங்கிறதே ஃபஸ்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா முறையாக கற்றுக்கிறது இல்லை. டார்க்காக வராங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறது வைக்கிறாங்க, ஏதோ ஒரு நியூஸ் பேசிஸ் வச்சு பண்ணுறாங்க. அந்த நியூஸு ரூமர்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாவது நமக்கு டெக்னிக்கல் தெரியணும். அப்போது அந்த ஜிடிடி ஆர்டரை போட்டு ஜிடிடி ஆர்டரில் டார்கெட்டையும் போடலாம், ட்ரேடிங் ஸ்டாப் லாஸும் போடலாம். இன்றைக்கி லோவையும் போட்டு வச்சிட்டோம்னாக்கா அது உங்களுக்கு ஓரளவுக்கு பலனளிக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த பட்ஜெட் வந்து வரல. ஆனால் சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த மாதிரி செக்டாருக்குலாம் வந்து அதிகமாக அலோகேட் பண்ணுவாங்க. இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து இன்னுமே வந்து குறைப்பாங்க. அதுக்கப்புறம் கோல்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இம்போர்ட் டியூட்டிஸை வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை அதிகப்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இது எதுவுமே வந்து நடக்கல. ஸோ ஆனால் வந்து எஸ்டிடி சார்ஜஸ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பைபேக்குமே வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வந்து இப்போ வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எஃப்ஐஐஸ்க்கு இன்னுமே வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக கொடுக்குதா சார்? எனது பார்வையில் கடந்த ஒரு சில வருடங்களாகவே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளியில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில் போய்க்கிறாங்கன்னா எல்லாத்தையும் விற்றுட்டு போகலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, 10,000 கோடிக்கு வாங்குறாங்க, 12,000 கோடிக்கு விற்கிறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நெட்டாக செல் தான் 2,000 கோடி. அப்போ அந்த 10 கோடிக்கு வாங்கியிருக்காங்க இல்லையா, மாதத்தில் ஏதாவது 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பையிங் பண்ணுவாங்க ஒரு 12 கோடி 15 கோடிக்கு. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து எக்ஸஸ் சர்ப்ளஸாக அப்படியே விற்றுக்கிட்டே போகிறாங்க. அப்போ இவங்க விற்கிறதெல்லாம் யாரோ ஒருத்தர் வாங்க தானே செய்யணும். அப்போ நம்மளுடைய எஸ்ஐபி, நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த எல்ஐசி போன்ற நிறுவனங்கள், பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி ஆக்சிஸு, இந்த நிப்பான், இந்த மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. யாருமே நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்ய மாட்டாங்க. வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பேலன்ஸ் பண்ணி இவங்க மேலே கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பங்குகள் வாங்கினாங்க, ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்ணாங்களா அல்லது ஐபிஓவில் பண்ணாங்களா, எதுவும் நமக்கு பிரேக்கப் கிடைக்காது, உடனே கிடைக்காது. ஓரளவுக்கு சாயந்தரம் ஒரு 7 மணி போல் என்ன கேட்டிங்கன்னா டோட்டலாக F2 நெட் செல் கிடைக்கும், டிஐஐ நெட் செல் கிடைக்கும். ஆனால் அவங்க எதில் வாங்கினாங்க, எந்த ஸ்டாக்ஸை விற்றாங்கங்கிறது கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும். அப்போது இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐனால் நம்ம மார்க்கெட் வந்து சரிஞ்சிரும், இனிமேல் வந்து பங்குச்சந்தையே அஸ்தமாயிடுங்கிறதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு சரிவும் வேகம் எடுத்து மேலே புதிய உச்சத்துக்கு தான் கடந்த காலத்தில் போயிருக்குன்னு டேட்டாஸ் இருக்குது. அந்த மாதிரி டேட்டாஸ் ஒரு 10 இயர்க்கு எடுத்தோம்னாக்கா நம்ம அதில் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு பட்ஜெட் அன்றைக்கும் சரிவுகள் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் பட்ஜெட்டில் திருப்திப்படுத்த முடியுமா? நம்ம வீட்லேயே ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியிலேயே எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. இது நம்ம ஒரு இந்திய தேசங்கிறது ஒரு பெரிய எக்கனாமி பார்க்கணும், மற்ற நிதி திட்டங்கள் ஒதுக்கீடு இத்தனையெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்போ இருக்கிற போது நான் ஒரு பதிவில் கூட சொன்னேன், மழை பெஞ்சதுன்னா உப்பு விற்கிறவங்களுக்கு பாதிப்பு வரும், ஆனால் ஒரு பயிருக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வெயில் அடிச்சுன்னா இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அந்த பயிர் கருகும். மழை மாதிரி தான் நம்மளுடைய வர்த்தகம், பங்குச்சந்தை, பட்ஜெட் அப்படி நம்ம எடுத்துக்கணும். நம்ம நல்ல கிளாஸ் போட்டு பார்த்தோம்னா நமக்கு பிளைன் கிளாஸில் நல்லா தெரியும். கலர் கிளாஸில் பார்த்தா தவறுகளுக்கு அந்த கலரில் தான் தெரியும். நான் அது வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லலை. நம்மளுடைய பார்வையின் கொண்டா நமக்கு அதில் எது பலன் இருக்கோ, நம்ம பங்குச்சந்தையை பொறுத்தவரை என்ன சப்ஜெக்ட்டு அதை நாம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யுக்திகளை அமைச்சு நம்மளுடைய வர்த்தகத்தையோ முதலீட்டையோ செய்யணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தொலைநோக்கு முதலீடுகளுக்கு எந்த பாதிப்புகளும் எப்பவுமே வந்தது கிடையாது. இந்த மாதிரி ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு முறையாக ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கலைன்னா கொஞ்சம் பாதிப்புகள் வரதான் செய்யும். அதுதான் நான் போன பதிவுலேயும் சொன்னோம். நம்ம பட்ஜெட் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாளோ கூடுமானவர்களையும் F&O வர்த்தகத்தை தவிர்ப்பது நல்லதுன்னு ஒரு அவ்வளோதான் சொல்ல முடியும். ரெண்டாவது, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பலன் கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னுடைய பார்வையில் நான் ஒரு ட்ரேடராக என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நேற்றுக்கு ரெண்டுமே சான்ஸ் கொடுத்தது.
நேத்திக்கு காலையில இந்த எஸ்டிடி இஷ்யூ அந்த 12 மணிக்கு அந்த விஷயம் வரலையும் மார்க்கெட் நல்லா ஏறிட்டுது. ம். பிஇஎல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறினான். எல்என்டி நல்லா ஏறினான். இந்த மாதிரி நல்ல சில டிக்ஸான் நல்லா ஏறினான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்கி நம்மளுடைய லாபம் ம். பதிவு செஞ்சு வெளியில் வந்திருக்கணும். அதே இந்த நியூஸ் இறங்குற போது எந்த பங்குகள்லாம் ஏறித்தோ அந்த பங்குகள் சரசரன்னு சீட்டு கட்டு அடிக்க வச்ச சீட்டு கட்டு ம். சரிஞ்ச மாதிரி சரிஞ்சிருது. அப்போது மறுபடியும் வாங்குறதுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஈக்விட்டியை பொறுத்தவரை. ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு நேற்று அருமையான நாள். விஷயம் தெரிஞ்சு பண்ணினவங்களுக்கு அருமையான நாள். கால் ஆப்ஷன் வாங்கினவனும் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு அந்த ட்ரெண்டு பார்த்து பண்ணினவங்களுக்கு நல்ல சாதகம். இந்த எஸ்டிடி நியூஸ் முடிஞ்சு கொஞ்சம் சரிவு ஆரம்பித்து அந்த ப்ரீவியஸ் டே லோ கட் பண்ணி அந்த டெட் கிராஸ் லைன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக ஃபார்ம் ஆனோடனே ம். அந்த இடத்துல ஒரு புட்டு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 லாட் வாங்கியிருந்தாலும் சரி 10 லாட் வாங்கி அவங்களுடைய கெப்பாசிட்டி அழகாக நல்ல ஒரு ரெக்கவரி கீழே வந்தது பாட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் ₹3.65 நேற்றுக்கு டே லோ, அது ₹63.65 டே ஹை. அப்போது ₹250 ₹300 இருந்து 1 லாட் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புட் ஆப்ஷன் ₹63 இல்லைனா ₹50 விற்கலாம் இல்லையா? அப்போ முதலீடு வந்து 250, லாபம் 3800. நான் இது வந்து மோட்டிவேஷனுக்காகவோ கிரியேட் பண்ணுறதுக்காகவோ சொல்லலை, நேற்று வாய்ப்பு கொடுத்ததுங்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஸோ வைஸ் ட்ரேடர்ஸ் ஆல்வேஸ் ஏர்னிங் மணி. பொதுவாகவே இதில் தெரியாமல் வந்து வர்த்தகம் செய்வதோ அல்லது முதலீடு செய்வது என்பது ஆரோக்கியமாகவும் இருக்காது. நம்மளுடைய கேபிட்டல் எரோஷனுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை சார் நான் பரவாயில்லை, நான் தொலைதூரத்துக்கு பார்க்குறோம், நான் ஒரு ஹெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கேன்னா பண்ணலாம். பட் எதுவுமே வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் இருந்தால் ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்தனால நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபேர் வேல்யூக்கு மேலே இருந்தால் நீங்கள் என்ட்ரி ஆகணும். ஒரு ஸ்டாக்கை வாங்குற போதே அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதனுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்கணும். உங்களுடைய ட்ரேடிங் ஆப்லேயே ஒரு ஸ்டாக்குக்கு இருக்குது, இண்டெக்ஸுக்கு இருக்குது, கோல்டுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது ஃபேர் வேல்யூ அண்டர் வேல்யூ. அப்படி போட்டு ஒரு மீட்டரே காமிக்கும். இதோட நமக்கு என்ன வசதி வேணும்? எல்லா வசதிகளும் இருக்குது. நம்ம பயன்படுத்திக்கிறது தெரியல, தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதானே காரணமே தவிர நம்ம சந்தையோ அல்லது பட்ஜெட்டையோ நம்ம குறை சொல்வதை தவிர்த்து நூதனமான முறையில் நான் ஒரு ஏஸ் எ ட்ரேடருங்கிற முறையில் இந்த விஷயங்களும் சொல்கிறேன். அப்போ எஸ்டிடி சார்ஜஸ் அதிகப்படுத்தினது இன்னுமே F&O ட்ரேடர்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பா சார்? வாய்ப்புன்னு சொல்கிறத விட லாபத்தை கொஞ்சம் வந்து பொதுவாக இப்போ பண்ணிட்டு, இப்போது நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, நான் அதில் தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணோடனே ஒரு டிஸ்க்ளைமர் என்ன சொல்கிறாங்க, 100 பேருக்கு 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, மீதி 89 பேர் லூஸ் தேர் மணி வித் ப்ரோக்கரேஜஸ் அண்ட் டேக்ஸஸ்ன்னு சத்தியப்பிரமாணம் எடுத்து தானே உள்ளே, அதுக்கு தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வரோம். அப்போது நமக்கு அதுக்கான யுக்திகளும் செயல்பாடுகளும் தெரிஞ்சிருந்தால் நம்ம இதில் வரலாம். இல்லைன்னா நம்ம ஸ்டே அவே ஃப்ரம் தட். அப்போ நாம் என்ன பண்ணணும், நமக்கு சக்திக்கு உண்டானது அதுக்கு உண்டான கேபிட்டலை வச்சுட்டு அதுக்கு உண்டான முறையாக கற்றுக்கிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு செய்கிறது தான் ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த எஸ்டிடினால் ஏற்கனவே பாருங்கள் 2016 அந்த மாதிரி ஏற்கனவே வந்து எஸ்டிடி இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது கூட தான் இது மாதிரி ஒரு சரிவு வந்தது. அப்புறம் டைஜஸ்ட் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணிக்கும். அப்போது இறங்குனது நேற்றுக்கு இறங்குனது எ சான்ஸ் டு பை. மார்க்கெட்டில் 2 விஷயம் இருக்குது பேசிக்காக, பை ஆன் டிப்ஸ், செல் ஆன் ரைஸ். இந்த தாரக மந்திரம் தெரிஞ்சவங்க இதில் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது எங்கே எது பை ஆன் டிப்ஸு எது செல் ஆன் ரைஸ் தெரியாது சார்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. 44 இண்டிகேட்டர் நான் அடிக்கடி சொல்கிறது. ப்ரைஸ் ஆக்ஷனும் டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஆனால் ட்ரேடிங் அப்படின்னால ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். நீங்க லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலா இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருந்தது. ரெக்கவரி ஆச்சு. ரெக்கவரி வாய்ப்பு ஆயிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறிப்பிட்ட செக்டாருக்கு வந்து அதிகமா ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி ஃபண்ட் எதுவுமே வந்து அலோகேட் பண்ணல. டிஃபென்ஸ் இல்ல பேலன்ஸ் செக்டார் எல்லாமே. ஆனா செமிகண்டக்டருக்கும் ஃபார்மாக்கும் அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க? இதுக்கப்புறம் எந்த மாதிரி செக்டார்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது? இல்லை, எனது பார்வையில் என்ன கேட்டீங்கன்னாக்கா, எதிர்பார்த்தது நிதி ஒதுக்கீடு வரலைங்கிறது ஒரு பக்கம். நான் பங்குச்சந்தை வழியாக பேசுகிறேன். அப்போ அது லோவில் இருந்திருக்கு. அப்போ எகைன் அது அந்த லெவல் வந்தோடனே டிமாண்டுக்கான சான்சஸ் இருக்குது. பாட்டம் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அசஸ் பண்ணிவிட்டு வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த செமிகண்டக்டர் மாதிரி ஸ்டாக்ஸு, இந்த சிஜி பவரு, பிஇஎல் இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் தொழில்நுட்ப பரவல் கொஞ்சம் நல்லா ஏறுறதுக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்குங்கிறதுக்கு ஒரு இப்போ செமிகண்டக்டருக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நாளைக்கே ஏறி அது என்ன 800 போகிறது அப்படி கிடையாது. அந்த செமிகண்டக்டர் தன்னுடைய உற்பத்தியை பெருக்கணும், அதுக்கான கட்டமைப்பு வசதிகள்லாம் மேம்படுத்தி
அது விற்பனைக்கு வரும்போது அதுக்கு சில சப்சிடி தரதாக அதுக்காக ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க. தவிர உடனே இது எஃபெக்ட் வராது. இந்த அறிவிக்கப்பட்ட செய்திகள் தொலைநோக்கு பார்வையில இந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்டாக்குகளுக்கெல்லாம் நல்லது. அதே மாதிரி கண்டெய்னர் சமாச்சாரப்பட்ட அந்த கண்டெய்னர் ஸ்டாக்ஸு இது மாதிரி இதுக்கெல்லாம் நல்ல ஓரளவுக்கு இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷன் லிமிடெட் சிசிஎல்னு சொல்லுவாங்க. இப்போ தான் சமயம் ஒரு 4, 5 மாதம் முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதெல்லாம் நேற்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, இதேமாதிரி டிக்ஸான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, பிஇஎல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பு பண்ணிச்சு, அது நல்லா ஏறிட்டு மறுபடியும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்துடுது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க எல்லாமே பச்சையில் தானே இருக்குது. இது இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கு நியூஸ் பேசிஸில் சில கரெக்ஷன்ஸ் வரலாம். என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஆல்வேஸ் கிவிங் சான்சஸ் ஃபார் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இரண்டுக்குமே சந்தர்ப்பம் கொடுக்கும். நாம் நேற்றுக்கு இதை மனநிலையில் என்ன நினைப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னும் இறங்கும் அப்படின்னு நாம் நினைச்சோம். நாம் நினைக்கிறபடி மார்க்கெட் இருக்காது. உலக காரணிகள், உள்ளூர் காரணிகள், மற்ற அறிவிப்புகள், நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் எதுவும் ரீகன்சிடர் கூட பண்ணலாம். இதுவுமே நிலையானது ஒன்றும் கிடையாது. சில கோரிக்கைகள் வந்தால் கூட மறுபரிசீலனை செஞ்சாங்கன்னாக்கா இன்னும் நல்லா திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டில் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு கிடையாது. செய்திகளின் அடிப்படையில் மார்க்கெட் நீத்திக்கு இறங்கியிருக்கு. பட் டெக்னிக்கலாகவும் நல்ல ஓரளவுக்கு போயிட்டு 26,300, 400 போயிட்டு ஒரு கரெக்ஷனாக தான் நம்ம எடுத்துக்கணும். தவிர இது நாட் ஏ கிராஷ். இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சார். இப்போ ஒட்டுமொத்தமாக பட்ஜெட் வந்து பங்குச்சந்தைக்கு பாசிட்டிவா நெகட்டிவா சார்? பட்ஜெட்டை பொறுத்தவரையிலையும் பங்கு சந்தையை பொறுத்தவரையிலும் என்ன கேட்டிங்கன்னா எஃப்என்டோ எஸ்டிடி அவங்களுக்கு வந்து செலவு கொஞ்சம் கூடுது. ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வர்த்தகம் செய்கிற போது உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்தி நீங்கள் வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு இருக்கணும். கடந்த காலத்தில் நான் இப்போ சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் தான் இதெல்லாம் அறிமுகப்படுத்துகிற போது கொஞ்சம் இறங்கிட்டு இப்போ என்ன மறுபடியும் ஏறாமல் போயிடுச்சுங்களா மார்க்கெட்டு. நியூ ஹை வந்தது ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி 31ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நியூ ஹை வந்தது இல்லை. மார்க்கெட்டில் எல்லாமே கிடைச்சோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 22,000 வந்தது. 22,000 வந்துட்டு 26,500 போச்சு போன வருஷத்தில். இயர்லி பேசிஸ் சொல்கிறேன். அது மாதிரி மார்க்கெட்டில் கரெக்ஷன்ஸு வந்தால் நம்ம ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். இன்வெஸ்டராக இருந்தால், ட்ரேடராக இருந்தால் டெக்னிக்கல் இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணி பாட்டம் ஃபிஷ் பிடிச்சி நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட லாபம் வந்தால் வெளியில் வந்துடணும். அடுத்தது இன்னொரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க. இதை விட இன்னும் முடியலை. 6ஆம் தேதி அன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி டெசிஷன் இருக்குது. அந்த பாலிசி டெசிஷனில் மேக்ரோ பேசிஸ் அடிப்படையில் ஜிடிபி மற்றும் டபிள்யூபிஐ இது மாதிரி இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணுறாங்களா குறைக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் கண்காணிக்கணும். ஸோ மார்க்கெட்டினுடைய கிளாரிட்டி எனது பார்வையில் அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்கு மேலே தான் ஓரளவுக்கு. ஏன்னா பட்ஜெட்டு முடிஞ்சிருது. ஆர்பிஐனுடைய பாலிசி டெசிஷனும் தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த பேங்க் நிஃப்டி, பேங்க் ஸ்டாக்ஸு அதேமாதிரி ஏதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஹவுசிங் செக்டார்லாம் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ செக்டார் ஏறதுக்கு வாய்ப்பு. இப்போ எதுவும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட்ஜெட் மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம்.